சாதனா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி தான் ஹைவே தாண்டி வருது. இப்போ வந்து இது ஆரோவில்லுன்னு சொன்னதே தப்பு. இந்த ஃபாரஸ்ட்டு இது வந்து அந்த கூட்ரோடு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போனோம்னா நேராக நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். எங்கன்னா இது எந்த ரோடு போகணுன்னா நேராக பூத்துறை, இது நம்ம அந்த பால் பண்ணை இருக்குல்ல, அங்கே நேராக போயிடலாம். இந்த வெயிலில் மாடை போயிட்டு அதுக்கும் பச்சை பசேனே இல்லை, என்னத்தை வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரியல. அப்பா இங்கே பாருங்க, அப்படியே பொட்டல் காடாக இருக்குது. இந்த சைடு பாருங்களேன், அப்படியே பொட்டல் காடாக வந்து இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக போட்டுருக்குறாங்கப்பா இந்த சைடு. இதில் கட் பண்ணுறோம். நிறைய நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு தான் நமக்கே தெரியுது, இங்கே நிறைய ஆந்திரா பீப்புள்ஸ் வந்து வராங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கு. நமக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம இங்கேயே இருக்கிறோம், பட் நமக்கு இதெல்லாம் தெரியல. ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம், ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. டீ ஹண்ட்டு, இது பார்த்திங்களா செம்மையான ஒரு பிளேஸு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சாதனா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். சூப்பராக வச்சுருக்குறாங்கப்பா இங்கே உள்ள. நம்ம மட்டும் வரோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன், அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த இடத்த பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டோம். சாரதா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம். இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் வந்து சில் வெயில் இருந்தது, எவ்வளோ வெயில் இருந்தது. இங்கே வந்து அப்படியே சில்னஸாக இருக்குது. அப்படியே இங்கே அங்கங்கே ஹண்ட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம், வாலண்டியர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பலாமரம், நல்லா இருக்குது பிளேஸ், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாயிண்ட் என்னென்னா வெரி சிம்பிள், இங்கே அப்படியே கூலிங்காக இருக்குது, நல்ல கூலிங்காக இருக்குது. அப்படியே அப்படியே பார்த்து பார்த்தீங்களா, சும்மா அனுபவிச்சு பண்ணியிருக்கிறாங்கப்பா. கான்செப்டே வந்து இயற்கையோட நம்ம வாழ்கிறது தான். இதுதான் இப்போ என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே அப்படியே வந்தோம், இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்களா, ஒரு சூப்பர் வேகன் தான் பெஸ்ட்டு. நிறைய பேர் வந்து நான் சாப்பிட்ற ஃபுட்டு தான் பெஸ்ட்டுன்னுவாங்க. அப்படிலாம் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பீயிங் வேகன் இஸ் நாட் அபவுட் பீயிங் பர்ஃபெக்ட், இட் இஸ் அபவுட் டூயிங் தி லீஸ்ட் ஹார்ம் அண்ட் த மோஸ்ட் குட். சூப்பர் மெசேஜ். வெல்கம் தான் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்து போட்டுக்கிறாங்க. ஐ லைக் இட். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோஸ், அந்த லைட்டிங்கோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கென்யாவில் இவங்க மல்டிபிள் கண்ட்ரீஸ் இருக்குது. ஹால், பெரிய ஹால், பிரம்மாண்டமாக இருக்குது. அது ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர். இது அப்படியே ஏறி பார்க்கலாங்களா? சில்ட்ரன்ஸ்க்காக பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பெருசாக ஏற வேணாம். பா செம்மையாக இருக்குதுமா, பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ரீசைக்கிள் ஹண்ட். அப்படியே இங்கே வந்து அவங்க ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப மினிமம் பீப்புள் இருக்காங்க. இது அவங்களுடைய கிச்சன் நினைக்கிறேன் இது. ஸோ கிச்சன் இது ஃபுல்லி வேகன் ஃபுட்டு தான். ஸோ பப்பாளி, தர்பூசணி, खिचड़ी है इसमें है। हाँ, पीने के लिए रखना है। ஓ சரி, கிச்சடி காலையிலே பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து யாராருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை அன்னிட்டு சாக்கரி. ஓகே, பார்த்தீங்களா கிச்சன் பாருங்களேன் எவ்வளோ வந்து நீட்டாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு 1500 பேருக்கு வந்து சமைக்கிற இடமா இது. இன்றைக்கி சண்டேன்றதுனால பெருசாக கிச்சடி ஐட்டத்தோடு வச்சுட்டாங்க. இது க்ளீனிங் ஏரியா. இங்கே வந்து எல்லாமே வந்து அவங்க சமைக்கிறதுக்கான எல்லா பொருளும் வந்து இங்கே வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே வாலண்டரி தான். இங்கே இருக்கிறவங்களே வந்து இதை வந்து இந்த கிச்சனை வந்து சமைச்சு இவங்களே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து கிச்சன் நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு நேராக வந்து இது க்ளீனிங் பிளேஸு. இதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க. மல்டிபிள் தண்ணியில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது வேஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து போட்டுடணும். இது வந்து வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். இது வந்து வா, இங்கே பார்த்தீங்களா மயில், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மயில் பாருங்கள். வா, சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கே பூனை பாருங்கள், பூனை ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்கு. மயில் வந்து இங்கே அழகாக வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அழகாக வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு கேப்சர் இது. இது வந்து ஐம் ரியலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லாயிருக்கு. ஜென்ரேஷன் இங்கே வந்து கரண்ட்டு வந்து சைக்கிளில் நம்ம பெடலிங் பண்ணி கரண்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஃபெயிலியர் மாடலாக இருக்குது. இதுதான் வந்து சோலார் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த ஹோல் சோலாருக்கான பேக்கப் தான் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பேக்கப் ஸ்டோரேஜ் பண்ணி இங்கேருந்து பவர் வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து 6 to 7 மந்த்துக்கு பவர் வந்து இங்கேருந்து தான் ஜென்ரேட் ஆகி போகுது. அவுட் சைட்லேருந்து எந்த பவரும் வாங்கலை அவங்க. இங்கே எல்லாமே இயற்கையாகவே வந்து அவங்க வந்து லிவிங்கில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பயோ வேஸ்ட் டாய்லெட்டு. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நான் டூர் வந்து நெக்ஸ்ட் 20 மினிட்ஸில் ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க மல்டிபிள் பீப்புள்ஸோட. அந்த டூரும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணலாம். இது வந்து அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக இங்கே கலெக்ட் பண்ணி இதில் வச்சிடுறாங்க. இது வந்து டீகம்போஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது இந்த சாதனா ஃபாரஸ்ட்? இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு இயற்கை உலகம். நேச்சுரல் லவ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெவன்ன்றதே சொல்லலாம். ஒரு காலத்தில் இது வந்து வெறிச்சோடி ஒரு நிலமாக இருந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக மரங்களை நட்டு இப்படி ஒரு முழுமையான ஃபாரஸ்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். நம்ம பார்த்த மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய ஹட்டில் வந்து ஹால், கிச்சன், ஸ்டோர் பண்ணுற இடம், அதே மாதிரி வந்து ஸ்டே பண்ணுற இடம். அது மட்டும் இல்லை, இதில் ஹியூமன் வேஸ்ட்டையும் உரமாக மாற்றி இந்த மரங்களுக்கே வந்து திருப்பி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இங்கே நான் புதுமையாக வந்து பார்க்குறேன். மற்ற இடத்துல இருக்கலாம், நான் இது ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து நான் பார்க்குறேன். நம்மளுடைய வேகமான இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழணுன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். இதுதான் சாதனா ஃபாரஸ்ட். இதை பற்றி ஒரு முழுமையாக ஒரு டாக்குமெண்ட்டும் எடுத்திருக்கிறேன். அது செப்பரேட்டான ஒரு வீடியோவாக வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். எஸ், தாஜ் வீலாக் ஒரு புதிய அனுபவத்தோடு மீண்டும் சந்திப்போம்.